பரமபிதாவே, அன்பு பரமபிதாவே, உந்த நாமம் பரிசுத்தமே. பரமபிதாவே, அன்பு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை இந்த நாளிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் உங்களை யாவரையும் காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்ற சுவிசேஷத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் நம் ஆண்டவர் இயேசு. இந்த மனம் திரும்புதலை குறித்து நாம் ஒவ்வொரு வாரமும் நம் செய்தியை கேட்டு வருகிறோம். இந்த மனம் திரும்புதல் தான் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மிக முக்கியமான ஒரு காரியமாகும். மனம் திரும்புதல் என்றால் என்ன? வேதம் சொல்கிறது, 2 கொரிந்தியர் 5:17 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதியவைகளாயின. பழைய பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நாம் எடுத்து போட வேண்டும். சின்ன சின்ன பாவம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. பிசாசோடு சேர்ந்து வாழ்ந்து சிற்றின்மைகளை ஈடுபட்டு நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து வைத்திருப்போமானால் நாம் மனம் திரும்ப வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்றது என்று அர்த்தமாகும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1:15-16 வாசித்து பாருங்கள். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நாம் பரிசுத்தராய் இயேசுவை போல மாற்றப்படுகிற ஒரு வாழ்க்கை தான், அனுபவம் தான் மனம் திரும்புதல். ஏசப்பா தான் சொன்னார், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்காதவர்களுக்கு என்ன நடக்கிறது பாருங்க. வேதம் சொல்லுகிறது, 2 தெசலோனிக்கர் 1:7-8 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத அத்தனை மக்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையின் தூதரோடும் சுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படுவாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது கீழ்ப்படியாதவர்கள் அத்தனை மக்களையும் ஆண்டவர் இயேசு வரும்போது வானத்திலிருந்து அக்கினி வந்து அத்தனை பேரையும் அழித்து போடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஏசப்பா சொன்னார், மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று நம்ம ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆண்டவருடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஏசப்பா சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே நாம் எல்லாரும் மனம் திரும்பி ஆக வேண்டும். இந்த கடைசி காலத்தில் எங்கு பார்த்தாலும் கட்டுக்கதைகளை பின்பற்றுகிற காலமாயிருக்கிறது. தீத்து 1:12 முதல் 13-14 நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இது கட்டுக்கதைகளை பின்பற்றுகிற காலமாயிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பிசாசானவன் இந்த சினிமா மூலமாய், நாடகங்கள் மூலமாய் பலவிதமான இச்சைகளை பரப்பி வருகிறான். இன்று கர்த்தருடைய பிள்ளைகளும் அதை பார்த்து இன்றைக்கு வீணாய் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி காலத்தில் சாத்தான் எங்கு பார்த்தாலும் அக்கிரமத்தை விதைத்து வைச்சிருக்கிறான். எங்கு பார்த்தாலும் இச்சைகள், கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை மலிந்து கிடக்கிறது. பூமி எங்கும் நிறைந்திருக்கிறது. அதை தண்ணீரை போல மக்கள் பருகி
தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகளும் கூட இன்றைக்கு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்படி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 13, 14 நாம் வாசிக்க கேட்போம். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இனி இருக்கிறது. வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதலும் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்கவே மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நாம் கொடுக்கிற ஆராதனைகளை ஆண்டவர் சுமந்து இளைத்து போனாராம். காரணம், பரிசுத்தமான ஒரு ஆராதனையை நம் இப்பொழுதெல்லாம் சபைகளிலே காணப்படுவதில்லை. காரணம், எங்கு பார்த்தாலும் அக்கிரம சிந்தையோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கிற காலமாக இருக்கிறது. ஒரு பரிசுத்தமான ஒரு ஆராதனை நாம் ஆராதிக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் சபையில் ஆராதனைகளை ஆராதிக்க போகிற கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வது கிடையாது. எனக்கு அன்பானவர்கள், ஆகவே இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், உங்களுடைய மாத பிறப்புகள் உடைய பண்டிகைகளையும் நான் விரும்புவது கிடையாது. நீங்கள் படைக்கிற காணிக்கை எனக்கு வேண்டாம், பரிசுத்தமடையுங்கள். இந்த கடைசி காலத்திலே பரிசுத்தம் அடைய வேண்டிய காலமாக்கும் இது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், காலம் நிறைவேறிற்று, இது மனுஷகுமாரனுடைய காலமாயிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே நாம் மனம் திரும்புவோம், கட்டு கதைகள்லாம் தூக்கி எறிவோம், பிசாசனுடைய இச்சைகளை தூக்கி எறிவோம். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார் இப்படி, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினோம் அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையும் அவருடைய வருகையும் உங்களுக்கு அறிவிக்கிறோமே, நாங்கள் அறிவித்தோமே. இன்றைக்கு யார் கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய வருகையும் யார் அறிவிக்க? யாருமே கிடையாது. சாத்தான் அவன் செய்யக்கூடிய வேலையை கரெக்டாக செய்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு சாத்தானை குறித்து நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர்கள் இப்படி பேசிட்டார்கள், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இப்படி பேசிவிட்டார்கள் என்று. இது கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் கட்டாயம் நடக்கும். ஆகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மக்களுக்கு பிரசங்கித்து ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வைக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புவதுதான் பரிசுத்தம். அற்புதங்களை அடையாளங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போகாது. பரிசுத்தம் ஒன்றே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு செல்லும். ஆகவே ஏசப்பா இந்த பூமியிலே வாழ்ந்த போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே பிரசங்கித்தார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க அவர் தொடங்கினார் என்று. தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படியாவது எல்லா ஜனங்களும் வர வேண்டும் என்பதற்காகவே ஏசப்பா சுவிசேஷத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள், பரிசுத்தம் அடையுங்கள், பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று எங்கும் உள்ள ஜனங்களுக்கு அவர் கட்டளையிட்டாராம். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23, 24 நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் கால் நடையா நடந்து சுற்றி திரிந்து ஜெப ஆலயங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே மக்களுக்கு அவர் பிரசங்கித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3:9 கூட வாசித்து பாருங்க. அவர் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த போது அப்போஸ்தலருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான காரியங்களை குறித்த 40 நாட்களும் பேசிக்கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது.
அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் போக வேண்டுமென்றால் மனம் திரும்பியாக வேண்டும். அதாவது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாக வேண்டும். பரிசுத்தத்திலே நிறைந்திருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. எபிரேயர் 12:14 அப்படி சொல்லுகிறது. பரிசுத்தம் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போகும். நீங்கள் பரிசுத்தம் அடைந்து விட்டீர்களா? இயேசுவை போல மாறிவிட்டீர்களா? இல்லை இட்டால் இன்றைக்கு மனம் திரும்புங்கள். இயேசுவை போல மாற வேண்டும் பிரியமானவர்களே. அவரோடு இணைந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். காரணம், ஆண்டோடைய வருகை சமீபமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 6:33 நீங்கள் வாசித்து பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு பணத்தை தேடுகிறோம், நல்லது. பொருளை தேடுகிறோம், நல்லது. ஆனால் யாராவது நாம் பரிசுத்தை தேடுகிறோமா? இயேசுவை தேடுகிறோமா? ஆசீர்வாதத்தை தேடி தேடி அலைகிறோம். சரீர சுகத்திற்கு பெறுவதற்கு, உலக காரியங்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு கூட்டங்களை, எந்த கூட்டம் நடந்தாலும் நாம் ஓடுகிறோம். எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற்றுவிட வேண்டும், எப்படியாவது சுகத்தை பெற வேண்டும் என்று ஊழியக்காரர்களை தேடி அலைகிறோம். என் அன்புக்குரியவர்களே, பரிசுத்தத்தை தேடுங்கள், இயேசுவை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஆண்டவர் அதான் சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, மற்ற எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் என்று இயேசு சொன்னார். மற்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் தேடுகிறோம், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதில்லை. ஆண்டவருடைய வருகை கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. கட்டாயம் நீங்கள் மனம் திரும்பியாக வேண்டும் பிரியமானவர்களே. ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க தேவன் இந்த நாளிலே உங்களை அழைக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? ரோமர் 14:17 நாம் வாசிக்க கேட்போம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது நீதியும் சமாதானமும். அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும். பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷமாயிருக்கு. என்ன சந்தோஷம் பாருங்க. ஆண்டோடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அந்த ராஜ்யத்துக்குள்ளே போனால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சந்தோஷத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தில் தான் கிடைக்கும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:14 கூட நான் வாசிக்க கேட்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசினால் நடத்தப்படுகிறவர்கள் பிசாசினுடைய பிள்ளைகள். பிசாசு எப்படி நடத்துவான்? சிற்றின்பங்களிலும் இச்சைகளிலும் அவன் நடத்துவான். இறுதியில் எங்கே போவார்கள்? நித்திய மரணத்துக்குள், அவனுடைய ராஜ்யத்துக்குள் போவார்கள். அங்கே வேதனையும் துன்பமும் பார்க்கடிப்பும் நித்திய வேதனையும் தான் இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவராலே நாம் நிரப்பப்படும் பொழுது, அதாவது நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி ஆண்டவரிடத்தில் கொடுக்கும்போது, அவருடைய பரிசுத்தமான ஆவியானவரால் நம்மை நிரப்பி பரிசுத்தமான பாதையிலே அவர் நடத்துவார். இறுதியிலே நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம். பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதங்களை நாம் நித்திய ராஜ்யத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வசனத்தை கூட வாசிப்போம். எபேசியர் 4:30, 31, 32 நாம் வாசிக்க கேட்பது நல்லது. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மீட்புக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருப்பீர்களாக. சகலவிதமான கசப்பும். எப்படி பாருங்க, சகலவிதமான கசப்புகள், கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. எந்த விதமான துர்க்குணமும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் தயவாயும், ஒருவருக்கொருவர் தயவாகவும், மன உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க, நம்ம எப்படி ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று அங்கே
திட்டம் தெளிவுமாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்ப்போம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை தூய்மையாக இருக்க வேண்டும், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி இயேசுவை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியாது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கே 4:7 நீங்கள் வாசித்து பாருங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கென்றே நம்மை அழைத்திருக்கிறாராம். இன்றைக்கு அழைக்கிறார் பரிசுத்தம் அடைய. பரிசுத்தத்திற்கென்றே தேவன் நம்மை அழைத்திருக்கிறாராம். பரிசுத்தம் அடைய வேண்டும். வேதம் சொல்லுகிற வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னி பரிசுத்தம் அடையட்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடைந்து 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 நாம் மகிமை உள்ளவர்களாய் மாற வேண்டும். பரிசுத்தம் முழுமை அடையும் பொழுது கர்த்தருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மகிமை அடையாமல் கர்த்தருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது பிசாசினுடைய இச்சைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை நடப்பிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை இழந்து போகிறான். தேவனுடைய மகிமை இழந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது. என் அன்புக்குரியவர்களே, கட்டாயம் நானும் நீங்களும் மனம் திரும்பியாக வேண்டும். இந்த மனம் திரும்புதல் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை நிச்சயமாக கொண்டு செல்லும். எனவே பாவத்துக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தம். அடுத்து, பாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் அனுமதிக்கவே கூடாது. பிசாசினுடைய இச்சைகளையும் சிற்றின்பங்களையும் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கவே கூடாது. குடி பழக்கங்கள், சிகரெட்டு பிடிப்பது, வெத்தலை பாக்கு போடுவது, கஞ்சா போடுவது, எல்லாவற்றையும் நாம் தூக்கி எறிவோம். அதெல்லாம் நம்முடைய ஆத்துமாவை கெடுத்து போடும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசித்து பாருங்கள். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். வேதம் சொல்லுகிறது, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான். பாவமில்லாத ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்துக்கு இறங்கி வரும் பொழுது உபத்திரவ காலத்திற்கு தப்புவிக்க அவருடைய சனங்களை அழைக்க வரும் பொழுது அவர் எதிர்கொண்டு அழைக்க நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் 22, 23 நீங்கள் வாசித்து பாருங்கள். சர்வ வல்லமை பொருந்திய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வரும்பொழுது மத்திய ஆகாயத்திலே அவரை எதிர்கொண்டு அழைக்க நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும். இந்த நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்துமாவும் நம்முடைய சரீரம் குற்றமற்றதாக நாம் வைத்திருப்பது தான் மனம் திரும்புதல். மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த பூமியிலே எங்கும் இருக்கக்கூடிய பொய்யான மாயையான காரியங்களை ஒரு நாளும் பின்பற்றக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16, 17 நீங்கள் வாசித்து பாருங்கள். கண்களிச்சை, மாம்சத்தினிச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் உலகத்திலிருந்து உண்டானது, பிசாசினால் உண்டானவைகள். காரணம், இந்த உலகம் பிசாசினுடைய கையில் இருக்கிறது, பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது இந்த உலகம் என்று வேதம் சொல்லுகிறது. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், கண்களிச்சை, மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கவே கூடாது. ஏசப்பாவால் நம்ம நிறைந்திருக்க வேண்டும். ஏசப்பாவோடு ஒரு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க
ஆண்டவர் நம்ம இந்த நாளிலே அழைக்கிறார். யோனா 2:8 சொல்லுகிறது, பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தனக்கு வரக்கூடிய கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை பொய்யான மாயை பின்பற்றும் பொழுது நாம் போக்கடிக்குள்ளாக இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே குடிவெறி, விபச்சாரம், சினிமா, பைத்தியம், ஆடம்பரம், சுகபோகம் முதலிய சிற்றின்பங்களுக்குட்பட்டு தேவ ஐக்கியத்தை விட்டு அநேகர் இன்னைக்கு தூரமாய் போய்கொண்டிருக்கிறார்கள். மனம் திரும்புங்கள். இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்கள் மனம் திரும்புங்கள் என்று இயேசு சொல்கிறார். சங்கீதம் 119:37 நீங்கள் வாசித்து பாருங்க. தாவீது சொல்லுகிறார், மாயை பாராதபடி என் கண்களை விலக்கியருளும். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒரு நாளும் பிசாசினுடைய இச்சைகளை ஒரு நாளும் நம்முடைய கண்களிலே நாம் பார்க்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையிலே நாம் நிறைந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். இது கடைசி காலமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் நோவா காலத்தில் நடந்த அதே சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் நான் பிரசங்கிக்கிறேன், ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று. வாசிக்க கேட்போம். மத்தேயு 24:37 வாசிக்க கேட்போம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே அப்படியே நடக்கும். நோவா காலத்தில் என்ன நடந்தது வாசிக்க கேட்போமா? லூக்கா 17:26 சில வசனங்களை வாசிக்க கேட்போம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல, நோவா நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். மனுஷகுமாரன் நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும், நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். பெண் கொண்டு கொடுத்தார்கள். பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து, ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். இப்படித்தான் இந்த கடைசி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் நோவா காலத்தில் எப்படியெல்லாம் நடந்துச்சோ அப்படியே இந்த காலங்களில் இந்த நாட்களில் நடந்து வருகிறது. ஆகவே ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். எங்க பார்த்தாலும் நோவா காலத்தில் நடந்தது போல, லோத்து காலத்தில் நடந்தது போல நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே வேதம் சொன்னது போல புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். சல பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. திடீரென்று ஆண்டவருடைய வருகை வரப்போகுது, சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள். லோத்து காலத்திலும் கூட இப்படிதான் நடந்துச்சு. ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நாட்டினார்கள், கட்டினார்கள். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அப்படிதான் இருக்கிறது. ஆண்டோடைய வருகை சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி கந்தகமும் எல்லாரையும் அழித்து போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், லோத்து காலத்தில் ஜனங்கள் பொல்லாதவர்களாக இருந்தார்கள், உபச்சாரக்காரர்களாக இருந்தார்கள், வேசிக்கல்லராக இருந்தார்கள், அசுத்தமான காரியத்தை செய்தவர்களாக இருந்தார்கள், தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தார்கள். ஆகவேதான் ஆண்டவர் சோதோம் குமார பட்டணத்தை அழித்து போட்டார், அக்னியிலே சுட்டரித்து போட்டார். நோவா காலத்திலே பாவம் பெருகினபடினாலே, எல்லாரும் பாவம் செய்த தேவ மகிமை அற்றலை மாறினபடினாலே, தண்ணீரினாலே எல்லாரையும் அழித்து போட்டார் ஆண்டவர். இந்த கடைசி காலமும் அப்படித்தான் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரக்கூடிய இந்த காலத்திலே மத்திய ஆகாயத்திற்கு அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள வருகிற இந்த கடைசி காலத்திலே எங்கு பார்த்தாலும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் பாவங்களும் பெருகி கிடக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்ல, மனம் திரும்பி நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 17:30 நீங்கள் வாசித்து பாருங்க. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மக்களுக்கு, ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஏன் கட்டளையிடுகிறார்? மனம் திரும்பும்படி. இது கடைசி காலமாய் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார்.
ஆகவே எல்லாரும் மனம் திரும்ப தேவன் நம்மை அழைக்கிறார். சோதோம் கொமோரா பட்டணத்தை அழித்து போட என்ன காரணம்? வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 18:20 சொல்லுகிறது, இந்த பட்டணத்தார் மகா பாவிகளாய் இருந்தார்கள். இந்த கடைசி காலத்தில் பூமி எங்குள்ள மக்கள் மகா பாவிகளாய் இருக்கிறார்கள். ஆகவே எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், பரிசுத்தம் அடையுங்கள். தேவ ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, ஆண்டவர் வரப்போகிறார். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்து தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார். நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமும் வல்லமையும் மகத்துவம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையை பெற தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எசப்பாவுடைய நாமத்தையும் வார்த்தையும் ரத்தத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த டிவி பெட்டிக்கு முன்னாடி கண்ணீரோடு செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக மன்றாடி செபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே நீர் அற்புதங்களை செய்யும். என்ன அற்புதங்கள் வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் கண்ணீரோடு உட்கார்ந்திருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் இந்த நாளிலே சரீரத்திலே சுகத்தை கொடும் சுவாமி, ஆத்துமாவிலே விடுதலையை தாரும், சகல காரியத்திலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடு சுவாமி. என்னென்ன காரியங்கள் நடைபெறாமல் கஷ்டப்படுகிறார்களோ அத்தனை காரியத்தையும் செய்து முடித்து கொடு சுவாமி. ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்து சந்தோஷப்படுத்தும். சமாதானம் இல்லாத மக்களுக்கு உம்முடைய சமாதானத்தை தாரும் அப்பா. குடும்பத்தில் சமாதானங்களை கட்டளையிடும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிணிகளும் இந்த நாளிலே நீங்கட்டும். ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யும். பிசாசினுடைய கிரியைகளை சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு மக்களையும் விடுதலை செய்யும். குறிப்பாய் ஒரு பரிசுத்தத்தை தேடி உம்மை தேடி எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு பரிசுத்த வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் பரிசுத்தம் என்ற ஆசீர்வாதத்தை கொடு சுவாமி. ஒவ்வொருடைய குடும்பத்தில் பிரவேசித்து ஒவ்வொருடைய குடும்பத்தையும் இந்த நாளிலே ஆசீர்வதியும் அப்பா. எல்லா பற்றாக்குறைகளும் தரித்திரத்தையும் எடுத்து போடும். ஒவ்வொரு பிள்ளைகளையும், கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை அறியாமல் யார் யார் இருக்கிறார் எல்லா மக்களும் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களும், இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த நாளிலே ஆசீர்வதியும் அப்பா. உடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒரு சாட்சியா மாற்றும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் சீக்கிரமாய் வாரும் ஏசப்பா, நீர் சீக்கிரமாய் வாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மறுபடியும் இதே நாளில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விட்டு விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் ஜெபராஜ் ஜேசுதாஸ். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாமத்தை உயர்த்திடுவேன், உந்தன் முன் என்னை தாழ்த்திடுவேன். உந்த நாமத்தை